ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குடியை கெடுக்கும். இன்னைக்கு நம்ம ஃபின்லாண்டில் ஒயின் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். 5% மேலே ஆல்கோஹால் வாங்கணும்னா இங்கே ஒயின் ஷாப் வந்து தான் ஆகணும். எவ்வளோ பெரிய பாட்டில் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 19,000 ரூபாய் வருது. இதெல்லாம் லாங் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஃபின்லாண்டில் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற நாடுகளில் கிடைக்கிற லாங் ட்ரிங்க்ஸ் வேற. இதை ஒயின் பவுச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. பேக்கேஜிங் அட்டைப்பெட்டியில் பண்ணியிருப்பாங்க. ரெட் ஒயின், ஒயிட் ஒயின், ரோஸ் ஒயின்னு நிறைய வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் பாட்டிலில் இருக்கிற ஒயின்ஸ். இந்த கடையை காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட் 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக லீவ். இது பியர் செக்ஷன். எங்க இருக்கு இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இதே சாக்க வச்சு நான் ஒரு பியர் பாட்டில் வாங்கிக்கிறேன். இது வோட்கா செக்ஷன். இந்த இருக்கு பாருங்க. இதுதான் ஃபின்லாண்டில் ஃபேமஸான வோட்கா. இதோட பேரு கொஸ்கென்கோர்வா. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா பெரிய ஸ்னோ, நாங்க ஓட்டாத காரா? நான் அதுக்கு சொல்லலடா. இப்ப எப்படி ஓட்டுறது மட்டும் பாரு. பெரிய ஸ்னோ. சல்லியா நொறுக்கிட்டீங்களா? பின்லாண்ட்ல விண்டர்ல கார் ஓட்டும் போது கட்டாயம் நாம இந்த விண்டருக்கான டயரை மாத்தியே ஆகணும். பின்லாந்து சட்டப்படி நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் எல்லா வண்டியிலையும் கம்பல்சரியா இந்த விண்டர் டயர் மாத்தி இருக்கணும். அப்படி விண்டர் டயர் மாத்தலன்னா விண்டர் டயர், அதாவது ஸ்டட்டட் டயர், அதுல அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா ஆணிகள் இருக்கும். அந்த ஆணி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஐஸ்ல இருந்து கார் வலிக்கிட்டு போகாம இருக்க கிரிப்பா நல்லா பிடிச்சுக்கும். டயர் மாத்துறதுக்கு 20 to 30 யூரோ வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. பின்லாண்டோட லைஃப் ஸ்டைல் பத்தி வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். கார் மேல கொட்டி இருக்கிற ஸ்னோ பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் அது எல்லாத்தையும் தட்டி கிளீன் பண்ணிட்டு வேலை கிளம்புறதுக்குள்ள பெண்டு கலண்டுரும். காரை ஸ்டார்ட் பண்ணி ஹீட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு ஸ்னோ தட்ட ஆரம்பிச்சோம்னா நம்ம ஸ்னோ தட்டி முடிக்கிறதுக்கும் காருக்குள்ள வார்ம் ஆகுறதுக்கும் நேரம் கரெக்டா இருக்கும். இல்லாட்டி கார் வார்ம் ஆகுற வரைக்கும் குளிர்ல நடுங்கிட்டே கார் டிரைவ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னா கராஜ் உள்ள வீடா பார்த்து வாங்க வேண்டியதானே? காரை உள்ளே பார்க் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். பட் அந்த மாதிரி வீடுங்க சிட்டி சென்டருக்குள்ள வாங்கணும்னா விலை 4 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். சரி, சிட்டி அவுட்டர்ல வாங்கலாம்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுங்களுக்கும் ரொம்ப தூரம் அலைய வேண்டியதா இருக்கும். சேத்துல சிக்கிக்கிற மாதிரி இங்க ஸ்னோக்குள்ள சிக்கிக்கிட்டு நிறைய காருங்க அங்கிட்டு இங்கிட்டு நகர முடியாம நிற்குது. நம்ம கார் SUVங்கிறதுனால அவ்வளோ ஈஸியா ஸ்னோக்குள்ள மாட்டிக்காது. உங்களை எல்லாரையும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீமா? சரி வாங்க. எங்க நீங்களே ஐஸ்கிரீம் பண்ணுங்க பாப்போம். இது எப்படி இருக்கு? எனக்கு சின்ன வயசுல ஐஸ் வண்டிக்காரர் எப்போ எங்க ஏரியாவுக்கு வருவாரு காத்து கிடந்து எங்க வீட்டுக்கு தெரியாம அவர்கிட்ட குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இது உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு. அமெரிக்காவிலேயே 10 ஸ்டேட்ஸ்ல தான் இந்த மிஷின்ஸ் இருக்கான். ஆனா பின்லாந்துல தெருவுக்கு தெரு இந்த மிஷின்ஸ் இருக்கு. பின்லாண்டோட 90% சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இந்த மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. நாம எவ்வளவு பாட்டில்ஸ் இந்த மிஷின்ல போடுறோமோ அதுக்கேத்த அமௌண்ட்டுக்கு ஒரு பில்லு வரும். அந்த பில்ல கொண்டு போய் கவுண்டர்ல இருக்கிற கேஷியர் கிட்ட கொடுத்தோம்னா அந்த பில்ல வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு சேர வேண்டிய காசை ரெசிப்டோட நம்ம கையில கொடுத்துருவாங்க. இன்னும் பின்லாண்டோட லைஃப் ஸ்டைல்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணுமா?
அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்த சிம்பிள் போட்ட எல்லா பாட்டில்ஸையும் இந்த மிஷின்ல கொண்டு வந்து போடலாம். இதுல 20 சென்ட்ஸ்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? இந்த அமௌண்ட் பாட்டில்ஸுக்கு பாட்டில் வித்தியாசப்படும். அதனால தான் என்னமோ தெரியல, தொடர்ந்து 7 வருஷமா வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு பின்லாந்து பேர் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அப்டேட்டோட வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் என்னோட 90s வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது என் பொண்ணு என்கிட்ட வந்து, அப்பா கேரட் எல்லாம் என்ன கலர்பா அப்படின்னு கேட்டா. நான் ஆரஞ்சு கலர்னு சொன்னேன். பொசுக்குன்னு என்ன பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டா. அப்படி பின்லாந்துல என்னென்ன கலர்ல கேரட் இருக்குன்னு வாங்க பாத்துடலாம். ஆமாங்க, இங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எல்லாம் கேரட் இருக்கு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம். இப்போ நம்ம கிட்ட yellow கலர், பர்பிள் கலர், அப்புறம் நம்ம அதிகமா பாக்குற ஆரஞ்சு கலர் கேரட்ஸ் இருக்கு. எதுக்கும் தோல் எல்லாத்தையும் சீவிட்டே சாப்பிடலாம். முதல்ல yellow கலர் கேரட், இதுல பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்ல. அடுத்து பர்பிள் கலர் கேரட், இது செம ஸ்வீட், ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நடுவுல ஆரஞ்சு கலர்ல இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த கலர் கேரட்லாம் நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல எல்லாம் அங்கனைக்கு அங்கன ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பின்லாந்துல ஒவ்வொரு தெரு முக்குலையும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் நிக்கும். இதுல சைக்கிள்ல இருக்கிற மாதிரி பெல்லு, சத்தமே வராத ஆக்சிலரேட்டர், அப்புறம் நைட் டைம்ல ஓட்டுறதுக்கு ஹெட்லைட்னு எல்லாமே இருக்கும். இத பேர்டுங்கிற ஆப் ஓபன் பண்ணி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இருக்கிற QR கோட ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம ரைட் ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு டெய்லி பாஸ், மந்த்லி பாஸ்னு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் எங்க வேணாலும் இதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்னடா இவன் ஸ்கூட்டர் ஓட்டின வீடியோ காமிக்காம வேற யாரோ ஓட்டுறதை காமிக்கிறான்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஓடின ஸ்கூட்டரை கடைசியில காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை எப்படி ஸ்டாப் பண்றதுங்கிறதையும் சொல்லிடுறேன். திருப்பி அந்த பேர்டு ஆப் ஓபன் பண்ணி என் ரைட்னு கொடுத்தோம்னா ஸ்கூட்டர்ல இருக்கிற QR கோட ஸ்கேன் பண்ண சொல்லும். அவ்வளவுதான், ரைட் முடிஞ்சிச்சு. இதோ இருக்கு நான் ஓட்டின ஸ்கூட்டரு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கீழே விழுறது சகஜம் தானே. உங்க எல்லாரையும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பின்லாந்துல நிறைய டைப்ல குப்பை தொட்டிங்க இருக்கு. அதுல ஒரு டைப் தான் இது. இது பாக்குறதுக்கு வெளியில சின்னதா தெரிஞ்சாலும் உள்ள அண்டர் கிரவுண்ட்ல கொஞ்சம் ஆழமாவே நோண்டி இருப்பாங்க. இங்கேயும் நாம தான் குப்பைங்களோட டைப்ஸை தனித்தனியா பிரிச்சு டிஸ்போஸ் பண்ணணும். பின்லாண்டோட லைஃப் ஸ்டைல் பத்தி வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். பின்லாந்துல பிட்சா இப்படியும் பண்ணலாமா? அடுத்த 30 செகண்ட்ஸ்ல எப்படி பண்ணலாம்னு காமிக்கிறேன், வாங்க ஆரம்பிக்கலாங்களா? அவசர காலத்துல இந்த பிட்சா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் பின்லாண்டோட லைஃப் ஸ்டைல்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸுங்க. இன்னைக்கு பின்லாந்துல நமக்கு பார்சல்லாம் எப்படி டெலிவரி ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற திங்ஸா இருக்கட்டும், ஊர்ல இருந்து அனுப்புற கொரியரா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி ஒரு பார்சல் பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு ஒரு பிக்கப் பாயிண்ட் இருக்கும். பார்சல் எல்லாத்தையும் இந்த லாக்கருக்குள்ள வச்சுட்டு அதோட கோட் நம்பரை நமக்கு SMSல அனுப்பிடுவாங்க. நம்ம அந்த கோட் நம்பரை இங்க என்டர் பண்ணா போதும், லாக்கர் திறந்துடும், பார்சல் நம்ம கைக்கு வந்துடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நாங்க வேலைக்கு போகிறதால போஸ்ட்மேன் வர்ற சமயத்துல நாங்க வீட்டுல இருக்கிறது இல்ல. எங்களோட கன்வீனியன்ட் டைம்ல நாங்க வந்து பார்சலை பிக்கப் பண்ணிக்குவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்றதுக்கு இதை விட 3 மடங்கு அதிகமா ஃபீஸ் பே பண்ணணும். ஒருவேளை பார்சலோட சைஸ் இந்த லாக்கர் சைஸை விட பெருசா இருந்துச்சுன்னா அப்ப வேற வழி இல்லாம வீட்டு கதவை தட்டி கொடுத்துட்டு போவாங்க. நாம வாழ்றதுக்கு பின்லாந்து ஒரு சிறந்த கண்ட்ரிங்கிறத போக போக காமிக்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 7 வருஷமா வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்ற பேரை பின்லாந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இந்த பின்லாந்துல ஒரு ஃபேமஸான சாப்பாடு தான் இந்த மொய்க்கு மீன். கொஞ்சம் வீட் ஃப்ளோர், ரை ஃப்ளோர், உப்பு எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த மொய்க்கு மீனை இந்த மாவுல நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பேன் சூடானோடனே அதுல பட்டரை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மொய்க்கு மீன் அதுல போட்டு அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே முருக விட்டு இறக்கணும்னா சுவையான மொய்க்கு ஃப்ரை ரெடி. பார்க்கவே எச்சி ஊறுது. அப்ப சாப்பிட்டா கிட்டத்தட்ட நம்ம ஊர் நெத்திலி மீன் டேஸ்ட் வருதுங்க. ஊர்ல இருந்த வரைக்கும் இந்த மீனை நான் பார்த்தது இல்லைங்க. ஒருவேளை நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.